ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்னைக்கு பகவான் நாமத்தை உச்சரிப்பதன் மகிமையை பற்றிய கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். பஜன கோஷ்டி ஒன்று தெருவில் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி போய்கொண்டிருந்தது. அதை ஒருவன் அலட்சியம் செய்தான். இது என்ன பஜனை பாடிட்டு போயின்றிருக்கான்னு அலட்சியம் செஞ்சபடி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஞானி ஒருவர் ராமநாமத்தை உபதேசித்தார். உபதேசம் பண்ணிட்டு மேற்கொண்டு சொல்கிறார், இதை விற்காதே, ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார்னு ராமநாமத்தை உபதேசிக்கிறார் அந்த மனிதனுக்கு ஒரு ஞானி. அவனும் அப்படியே செஞ்சான். கொஞ்ச நாளில் இறந்தும் போனான். அவன் ஆத்மாவை இழுத்து போய் யமதர்மராஜர் முன் நிறுத்தினார்கள். அவரும் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்து, ஒரு முறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறாய், அதற்காக என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னர். ராமநாமத்தை உபதேசித்த ஞானி அதை விற்காதே என்று சொல்லியது நினைவுக்கு வந்தது இந்த ஆத்மாவுக்கு. அதனால் அதற்கு விலை கூற மறுத்து, ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டுமென நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். யமதர்மராஜா திகைச்சு போயிடுறார். ராமநாமத்திற்கு நாம எப்படி மதிப்பு போடுவது அப்படின்னு நினச்சி, இந்திரன் தான் இதை தீர்மானிக்கணும், வா இந்திரன் கிட்ட போகலான்னு யமதர்மராஜா அந்த மனித ஆத்மாவை அழிச்சுட்டு போகிறார். நான் வருவதென்றால் பல்லக்கில் தான் வருவேன், அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும், சம்மதமா அப்படின்னு கேட்குறான். இவன் நம்மையும் பல்லக்கு தூக்க சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும், அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று நினைத்த யமதர்மராஜா அதற்கு சம்மதித்து அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரன் கிட்ட போனார். இந்திரன் சொல்கிறார், ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது, பிரம்மதேவரிடம் கேட்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். யமதர்மனோடு இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு தூக்கினால்தான் வருவேன் என்று திரும்பவும் அவன் நிபந்தனை விதித்தான். அதற்கு இந்திரனும் ஒப்புக்கொண்டான். பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றார்கள். அவர் சொல்றார், ராமநாம மகிமை சொல்ல என்னால் முடியாது, வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் வாருங்கள் என்று சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படி ஆயிற்று. எல்லோருமாக பல்லக்கை சுமந்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று, இந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா ஒரு முறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறது, அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும், எங்களால் முடியவில்லை என்றார்கள். அப்ப மகாவிஷ்ணு சொல்ற, இந்த ஜீவனை பல்லக்கில் வைத்து நீங்கள் எல்லாரும் சுமந்து வருகிறீர்களே, இதிலிருந்தே ராமநாம மகிமை தெரியவில்லையா என்று சொல்லி பல்லக்கில் வந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான். எப்படி பாருங்கோ, ஒரு ராமநாமத்தை ஒரே ஒரு முறை சொன்ன அந்த மனிதனுக்கு, அந்த ஆத்மாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு பகவான் தன்னோடு சேர்த்து கொண்டார்னா, ராமநாமத்தை நாம் தினம் நம்மளால் முடிஞ்சதை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இல்லையா, எப்போ வேணாலும் சொல்லலாம். உட்காண்டிருக்கும்போது சொல்லலாம், சமைக்கும்போது சொல்லலாம், ராத்திரி படுக்கும்போது கூட சொல்லலாம், எந்த நேரத்தில் வேணாலும் ராமநாமத்தை நம்ம ஜபிச்சுருக்கலாம். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது ராமநாமம். மகாபெரிவா நிறைய முறை நம்மளெல்லாம் ராமநாமம் சொல்ல சொல்லி வற்புறுத்தியிருக்கார். குழந்தைகள்லாம் ராமநாமம் சொன்னால் அந்த நாளில் நிறைய வெள்ளி காசு தங்க காசெல்லாம் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணியிருக்கா மகாபெரிவா, நிறையா சொல்ல சொல்லி. ராமநாமத்தோட மகிமையை மகாபெரிவாலும் நிறையா தடவை சொல்லியிருக்கா. அதனால் எல்லாரும் நாம் நிறைய நாமங்கள், ராமநாமம்னு இல்லை, எந்த நாமக்கள், நாராயணா, நாராயணா, மாதவா, கேசவா, இப்படி எந்த நாமாக்கள் வேணும்னாலும் சொல்லலாம். ராமநாமம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எழுதலாம். அப்புறம் ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, இதை நிறையா நம்ம சொல்லிட்டு வரலாம்.
இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா வியாதியுமே போகும்னு நிறைய பெரியவா சொல்லியிருக்கா. இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான கதை ஒன்று பார்க்கலாம். குருக்ஷேத்திர போர் முடிந்து தர்மருக்கு முடிசூட்டு விழா நடந்துட்டு இருந்தது. அப்போ திருதராஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணா, நான் குருடனாக இருந்த போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன். அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமல்லாமல் எனது 100 மைந்தர்களும் இறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன், அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்ற பகவான் கதையை கூறினார். இந்த கதை என்னவென்றால், நீதி தவறாது ஆட்சி செய்த ஓர் அரசனிடம் மிகவும் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான். மிக சுவையாக சமைப்பது, அரசரை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான். அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை தோன்றியது. அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து இரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான். தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அப்பதார்த்தத்தின் சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் கொடுத்தார். இப்படி சொல்லி இந்த கதையை முடித்தார் கிருஷ்ணன். இப்போ கிருஷ்ணர் கேட்குறார், திருதராஷ்டிரா, இப்போது சொல், அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார்? வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்து விட்டார். ஆயினும் வசிஷ்டர் அதை கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார். அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே. சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான். அதனால் அவன் செய்த தவறு சிறியது. ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறு இழைத்தவன் ஆகிறான். இப்படி சொன்னார் திருதராஷ்டிரன். இந்த பதிலை கேட்டு புன்னகைத்த கண்ணன், திருதராஷ்டிரா, நீயும் ஓர் அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு என்று சொன்னாய். அத்தகைய நீதி பரிபாலனம்தான் பீஷ்மர், துரோணர், வசிஷ்டர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது. நல்ல மனைவி, 100 குழந்தைகள் என நல்வாழ்க்கையை தந்தது. ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான். சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் 100 அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய். அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் 100 பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய். நீ சொன்னபடி ஒரு முறை பார்த்ததுமே வசிஷ்டர் புலால் உணவென புரிந்து கொண்டு விட்டார். ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை. அப்புறம் உனக்கு கண் எதற்கு? அதனாலேயே நீ குருடனானாய். தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைக்கேற்பவே அவரவர் வாழ்வு அமையும் என்று சொன்னார் கிருஷ்ணர். தன் வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் வாயடைத்து நின்றான். இந்த கதையும் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை உணர்த்துறது இல்லையா? நாம் நன்மை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், நாம் தீமை செய்தால் நமக்கு அதுக்கேற்ற பலன்தான் கிடைக்கும். ரொம்ப அருமையான கதை. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம்.